குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பயாலஜியோட அடுத்த கண்டினியூஷன் பார்ட் வந்து பாக்டீரியா பார்க்க போகிறோம். சரியா? பாக்டீரியா ஆன்சர் பார்க்குறோம் அப்படின்னா வந்து இதுக்கு முந்தின கிளாஸ், அதாவது போன செஷனில் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வேர்ல்டோட லிவிங் கிங்டம்ஸ் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ அதில் மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கி, அடுத்து வந்து அனிமாலியா, பிளான்டே, இந்த மாதிரியான கிங்டம்ஸ் பார்த்துருப்போம். அப்போது அந்த கிங்டம்லேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிங்டமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரியா? ஸோ அந்த இதுலேருந்து பார்க்குறப்போ இந்த இதில் வந்து பாக்டீரியா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா மோனிரா கிங்டம்லேருந்து வந்திருக்காரு. சரியா? அப்போ அந்த மோனிரா கிங்டம்லேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாக்டீரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்மளுக்கான விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். சரி சார், இப்போ பாக்டீரியா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம். சரியா? இந்த ஆளை நம்ம வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்ஹூக் தான் கண்டுபிடிக்கிறார். சரியா? அவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் செல்லோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்குல்ல, அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லாம் நம்ம அவரை பார்த்துருப்போம். சரியா? அவர் தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாருல, சரிமா? முதல்ல என்ன கண்டுபிடிச்சாரு, அவர் தான் வந்து லிவிங் செல்லை கண்டுபிடிச்சாரு. அவர் அந்த லிவிங் செல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேர் வைப்பார். ஏதோ ஒரு பேர் சார், அது வந்து என்ன ஒரு பொருளாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், அனிமாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார்ல, அதுதான் இது. சரியா? ஸோ அதனால் பாக்டீரியா கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்ஹூக். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அனிமாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போது செல் பார்த்துருந்தோம் அப்படின்னா அப்போ கனெக்ட் பண்ண முடியும். ரைட். பாக்டீரியா பற்றி படிக்கிற இதுக்கு பேர் வந்து படிப்புக்கு பேர் என்ன, பாக்டீரியாலஜி. அதே மாதிரி வந்து பாக்டீரியா மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், ப்ரொகரியாட்டிக்காக தான் இருக்கும். சரியா? ஸோ ப்ரொகரியாட்டிக்னால் தெரியும், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த செல்லு. அது மட்டும் இல்லாமல் யூனிசெல்லுலாராக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ இதுதான் பாக்டீரியாவோட இன்ட்ராக்ஷன். சரி சார், பாக்டீரியாவுக்கு வந்து நிறையா இருக்குது இந்த வேர்ல்டில். வந்து நன்மை செய்கிற பாக்டீரியா இருந்தாலும் சரி, தீமை செய்கிற பாக்டீரியா இருந்தாலும் சரி, ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து போகிறோம், நம்மளோட உடம்புல சாப்பாடு இதாகுது, டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பாக்டீரியா தேவைப்படும். ஓகேவா? நம்ம வீட்டில் இருக்கிற பால் தயிராக மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்டீரியா தேவைப்படுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சுகராக கன்வெர்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வச்ச சாப்பாடு கெட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கான அடிப்படை விஷயம் வந்து என்னதுன்னா பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? அப்போ அந்த பாக்டீரியாவை எப்படி வந்து பேர் சொல்கிறது, உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குது, எவ்வளோ பாக்டீரியாவுக்கும் பேர் வைக்கிறது வந்து நம்ம எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் தெரிஞ்சு ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப்பில் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த பாக்டீரியாவோட ஷேப்பை வச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான பேரை சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எந்தெந்த பாக்டீரியாலாம் டாட்டாக இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டாட் இருந்துச்சுன்னா அது வந்து டைப்ரோல் காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைப்ரோ காக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி பால்ஸ் வந்து அந்த டாட் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப்லியோ காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெட்ரா காக்கஸ்ங்கிறது வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். சார்சினா அப்படிங்கிறது வந்து என்னென்னா 8 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும், 1 2 பின்னாடி 3 4 இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்கும். சரியா? இந்த டாட் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஓகேவா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சரியா? அதே மாதிரி ராட் ஷேப்பில் இருக்குது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதோட பேர் வந்து பேசிலஸ். அதுவே வந்து 2 ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா டைனா 2. ஓகேவா? ஸோ டைப்ளோ பேசிலஸ். ஓகேவா? ஒரு சில பாக்டீரியா பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு மாதிரி வந்து இப்படி நெளிஞ்சு இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. ஒரு சிலது வந்து என்னன்னா நம்மளோட இது போடுவோம்ல, கமா போடுவோம்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விப்ரியோ சொன்னோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரும்னா விப்ரியோ கால்ட்ரே. அப்போ பேர் எப்படி வச்சிருக்கோம், விப்ரியோ அப்படின்னா அது வந்து விப்ரியோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும். கால்ட்ரேங்கிற பாக்டீரியா வந்து எப்படி இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ எந்தெந்த ஷேப்பில் இருக்கும் அந்தந்த ஷேப்பை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கான பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து பட்டப்பேர்லாம் வச்சு கூப்பிடுவோம், அது கிட்டத்தட்ட கருப்பேன், குட்டையன். சரியா? அடுத்து வந்து வேறு பேர் வச்சு பட்டப்பேர் வச்சு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட வந்து பாக்டீரியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பட்டப்பேர் வைக்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி வச்சா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க. ரைட்டு சார். இப்போ பாக்டீரியாவோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், என்ன பார்த்துட்டோம், மேக்ஸிமம் ப்ரொகரியாட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன இருக்காது, ப்ரொகரியாட்டிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. ஓகே? நியூக்ளியர் மெம்பரேன்னா உள்ள. ஸோ நம்ம பார்த்துருப்போம்ல, உள்ள நியூக்ளியஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ நியூக்ளியஸ் வந்து என்னது, மெம்பரேன்குள்ளே இருக்காது, வெளியில் தான் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். சரியா? டிஎன்ஏ ஆர்என்ஏ சொன்னோம்ல, ஸோ அது எல்லாமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். சரி சார். இதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா செல்வால் மட்டும் எங்கே கிடையாது அப்படின்னா அனிமல் செல்லுக்கு மட்டும்தான் கிடையாது. அதுவும் இல்லாமல் அனிமல் செல் வந்து யூகரிட்டிக் செல்லாக இருக்கிறதுனால அதுக்கு கிடையாது. இது வந்து ப்ரொகரியாட்டிக் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக செல்வால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். செல்வால் எதனால மேலே இருக்குன்னா
பாலிசாச்சுரேட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ரோட்டீன்ஸ். இது ரெண்டுத்தால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அப் ஆயிருக்கும். சரியா, ரைட். அடுத்து வந்து என்னன்னா மேக்ஸிமம் இருக்கிற பாக்டீரியா வந்து என்னதுன்னா குளோரோஃபில் இல்லாமல் தான் இருக்கும். குளோரோஃபிலோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து உணவு. நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே நிறையா இதை பற்றி பார்த்தாச்சு. சரி, இருந்தாலும் போன வீடியோ பார்க்காதவங்க குளோரோஃபில் பற்றி பார்த்துருங்க. சரியா, பிளாஸ்டிட் அப்படிங்கிற ஒரு செஷன் இருக்கும், அதில் பார்த்துக்காங்க. சரியா, ஸோ இதில் வந்து குளோரோஃபில் இல்லாததுனால இது என்ன இருக்கும், ஹெட்ரோட்ரோபிக்காக தான் இருக்கும். ஹெட்ரோட்ரோபிக் அன்றைக்கே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா தனக்கு தேவையான சாப்பாடை தானே சமைச்சிக்கிட்டுச்சா அதுன்னா ஆட்டோட்ரோபிக்கு. அப்படி இல்லை மற்றவங்கள சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெட்ரோட்ரோபிக். சரியா, ஹெட்ரோட்ரோபிக்கில் 2 டைப் இருக்குது. சரியா, அது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா வெஜிடேட்டிவ்லி அப்படி இல்லாட்டி பைனரி ஃபிஷன். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட செக்ஷுவலாக வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்காது. அதாவது இன்னொரு பாக்டீரியா இணைஞ்சு புது பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது. அதோட பாக்டீரியாவோட உடம்பு தனியாக இதோட அதே இன்னொரு ஃபார்ம் அதோட பாடி வந்து இன்னொன்று தனியாக கட் ஆகி இது தனி பாக்டீரியாவும் ஃபார்ம் ஆகும். இதுக்கான பேருக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மோனிராவில் இருக்கிற முக்கியமான விஷயத்தெல்லாம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கான நியூக்ளியர் மெம்பரன் கிடையாது, அதுக்கான செல்வால் இருக்குது. ஆனால் வந்து என்ன ஆகுது, சாப்பாடு தயாரிக்க முடியாது. அடுத்து மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே கிடையாது. அப்போ ஈஸியாக அழிஞ்சிரும், இல்லாட்டி வந்து அதிகமாக அதால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. இப்படி தான் வந்து என்ன இருக்குன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. சரி சார், பாக்டீரியா முதல்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து சாதாரண பேசிலஸோட பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். சரியா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில் முதல்ல கேப்சூல்னு சொல்லுவாங்க. கேப்சூல் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும். சரியா, இது வந்து நிறையா பிசுப்பாக இருக்கும். இதுக்கான காரணம் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு அனிமல் மேலேயோ இல்லாட்டி ஒரு பிளான்ட் மேலேயோ இல்லை முக்கியமான விஷயத்து மேலேயோ ஒட்டிக்கணும், அது மேலே உள்ளே போகணும் அப்படின்னா இந்த கேப்சூல் வந்து ஒட்டிக்கும். சரியா, இதை தாண்டி போனோம்னா நடுவில் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் தான் என்னதுன்னா செல்வால். இந்த செல்வால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு செல்வால் செல்லுக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ரிஜிடிட்டி கொடுக்கும். ஓகேவா, அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் என்ன சார் அப்படின்னா வெளியிலேருந்து உள்ள ஒரு பொருள் வரணும், உள்ளேருந்து வெளியில் ஒரு பொருள் போகணும்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான் என்ன பண்ணும், அதுக்கான வழித்தடமாக இருந்துகிட்டு இருக்கும். சரியா, அடுத்து வந்து என்னென்னா மீசோசோம்ஸ் வந்து அடுத்ததில் பார்ப்போம். சைட்டோபிளாசம் தெரியும். சைட்டோபிளாசம் வந்து எல்லா பொருளும், அதாவது ஒரு செல்லில் இருக்கிற முக்கியமான ஆர்ஜன்ஸ் எல்லாம் அங்கே தான் மிதக்கும்னு ஏற்கனவே பார்த்தோமா, அது பேர் தான் சைட்டோபிளாசம். ஓகேவா, அடுத்து வந்து இது வந்து பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா ப்ரொகாரியோட்டிக் செல்லாக இருக்கிறனால இதுக்கான தனியான என்ன இருக்காது, நியூக்ளியர் எதுவுமே இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் எதுவுமே இருக்காதா. ஸோ அதனால் நியூக்ளியர் டிஎன்ஏ என்ன இருக்குன்னா வெறுமனே பாதுகாப்பு இல்லாமல் வெளியில் இருக்குது. சரியா, ரைட். அடுத்து வந்து இந்த இடத்துல ஃப்ளாஜெல்லம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து பாக்டீரியா இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் தண்ணியில் இருக்குது, வேறு எதுலேயும் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளாஜெல்லம்ங்கிற வந்து ஒரு துடுப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் போகும். ரைட்டா, ஓகே. பிளாஸ்மிடுங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரா செல்லுலர் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா வெளியில், அதாவது நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ள, நியூக்ளியர் மெம்பரேன்னா இந்த அதாவது வெளியில் செல்லில் சைட்டோபிளாசத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டிஎன்ஏ மாதிரியான பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்மிட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மிட் வந்து என்னது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த அந்த பாக்டீரியாவோட ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மற்ற விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகும். சரியா, கிட்டத்தட்ட டிஎன்ஏவும் இங்கே இருக்கிற நியூக்ளியரில் இருக்குது பார்த்தீங்களா, நியூக்ளியரில் இருக்கிற அந்த டிஎன்ஏவும் ரெண்டும் ஒன்று தான். இந்த டிஎன்ஏ தான் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷனில் ஃபார்ம் ஆகிறதுலேருந்து அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான முக்கியமான கமெண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே இது வழியாக தான் போகும். இந்த பிளாஸ்மிடுங்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், ப்ரொகாரியோட்டிக்கில் மட்டும்தான் இருக்கும், அது பாக்டீரியா மட்டும்தான் இருக்கும். அடுத்த இது போக போக என்ன ஆகுனா அந்த பிளாஸ்மிடோட ஒர்க் இருக்கவே இருக்காது. சரியா, ரைட். அடுத்து வந்து என்னென்னா பாலிரைபோசோம். உங்களுக்கு தெரியும் ரைபோசோமோட முக்கியமான வேலை என்னது, ரைபோசோம்ஸோட முக்கியமான வேலை வந்து என்னதுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுதான் அதோட வேலை. சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த செல்லோட எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் கேட்சப் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்துட முடியும். சரியா, ரைட். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மீசோசோம்னு ஒன்று அடுத்ததில் பார்க்கலான்னு சொன்னால அதுதான் அது. மீசோசோம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து செல்வாலே ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, வெளியில் செல்வால் பார்த்தோம்ல, ஸோ அந்த செல்வாலை ஃபார்ம் பண்ணுறது என்னது அப்படின்னா மீசோசோம்ஸ் தான். ரைட்டா, ஸோ இந்த மீசோசோம்ஸ் எது வழியாக இது பண்ணோம் அப்படின்னா டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன்ஸ் அது மூலமாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மீசோசோம்ஸ் வந்து செல்வால் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் வந்து புதுசாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்காகவும் இந்த மீசோசோம் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா, ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மீசோசோம். சரி சார், பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் காமிச்சிங்க, ஒரே மாதிரி வேகாக இருந்துச்சு, நீங்கள் சொன்னதெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுது
ஆனால் வந்து இதெல்லாம் எதுக்கு இருக்குது, என்ன இதனால் பயன் அப்படிங்கிற மாதிரி யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கான கண்டென்ட் தான் இது. நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா இந்த இதுதான் கேட்பாங்க. சரியா? ரைட். இப்போ வந்து பாக்டீரியாவனால நம்மளுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சரியா? நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. முதல்ல கெட்டது பார்த்துருவோமே, ஏன்னா கெட்டது பார்த்தா தான் டக்குன்னு மனசில் நிற்கும். சரியா? அதிகமாக கொஷின் வந்து இதுலேருந்து தான் வந்துருக்கு. சரியா? ரைட். அப்படி பார்க்குறப்போ அனிமல்ஸ்க்கு ஒரு சில டிசீஸ் கொண்டு வருது, ஹியூமன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு சில டிசீஸ் கொண்டு வருது. சரியா? அப்படி பார்த்தோம்னா ஷீப் ஆந்த்ராக்ஸ் தெரியும். ஆந்த்ராக்ஸ் வந்து ஆடுகளுக்கு தான் வரும். சரியா? ஆடுகளுக்கு தான் வரும். அதனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆந்த்ராக்ஸ்ங்கிறது வந்து என்னென்னா பேசிலஸ்ங்கிறது ஷேப் முன்னாடியே பார்த்தோமா. ஓகேவா? ஆந்த்ராக்ஸ்ங்கிறதுனால ஆந்த்ராசிஸ் அப்படியே முடியும். சரியா? ஆந்த்ராசிஸ் அப்படின்னே முடியும். ரைட்டா? அடுத்து வந்து என்னென்னா அடுத்து வந்து மாடுகளுக்கு வருது. ஓகே, இது எல்லாமே மாடுகளுக்கான நோய். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் முடியும். போவிஸ்ங்கிறது வந்து இது உங்களுக்கு ஒன்னோடு படிச்சிருந்தீங்க, பொவைன் அப்படிங்கிறத வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை அழகாக சொல்லிடலாம். சரியா? அடுத்து வந்து குளோஸ்ட்ரீடியம் பார்த்துக்கோங்க. குளோஸ்ட்ரீடியம்ங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒரு பாக்டீரியா வந்து அதோட வாழ்க்கை முறையில் நிறையா வெவ்வேறு டைப் ஆஃப் இருக்குது. ஓகே, வெவ்வேறு டைப் மீன்ஸ் வந்து என்னென்னா ஒரு 2 டைப்பில் வந்து அதோட ரெஸ்பிரேஷன் எடுத்துக்கும். ஓகேவா? ரெஸ்பிரேஷன் எடுத்துக்கும். அடுத்து ஒன்று என்னென்னா ஏரோபிக்னு சொல்லுவாங்க, ஏரோபிக்கு ஆனரோபிக். ஓகேவா? ஏரோபிக்ங்கிறது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் O2ஓட இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுவாசிக்கும். ஆனரோபிக்னா வந்து O2 இல்லாத, அதாவது ஆக்சிஜன் இல்லாத இடத்துலேருந்து என்ன பண்ணுன்னா சுவாசிக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா கஸ்டோடியமோட டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? ஏன் சார் இதை இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு வேலை வந்து பின்னாடி வச்சுருந்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். சரியா? மனுஷனுக்கு பார்த்தோம்னா மனுஷனோட நோய்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கால்ராவோட முக்கியமானது வந்து என்னது, நம்மளுக்கு வந்து டிசென்ட்ரி தான். சரியா? டிசென்ட்ரி. ஸோ அதுக்கான முக்கியமான பாக்டீரியா வந்து என்னதுன்னா விப்ரியோ கால்ரே. சரியா? டைஃபாய்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னதுன்னா நம்மளோட சாப்பாடு செரிக்காமல் போகிறது தான். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா சாலமுலோ டைஃபி. ஓகேவா? இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்கும். சரியா? டியூப்ரோக்ளோசிஸ் வந்து சளி. ஓகேவா? நெஞ்சு ரொம்ப அதிகமான சளி இருக்கும். சளின்னு சொன்னோடனே நம்மளுக்கு நேராக மனசு எங்கே போகும் அப்படின்னா வைரஸ்க்கு தான் போகும். ஸோ அது ஆக்சுவலாக வைரஸ் கிடையாது, பாக்டீரியா. மைக்கோபாக்டீரியம் டியூப்ரோக்ளோசிஸ். ஓகேவா? மைக்கோபாக்டீரியம் டியூப்ரோக்ளோசிஸ். இந்த பேர்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து வந்து லெப்ரோசி வந்து செக்ஷுவல்னால வர ஒரு முக்கியமான விஷயம். அங்கே எப்படி வந்து டியூப்ரோக்ளோசிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படிதான். அதுதான் வந்து என்னன்னா அந்த ஒரு பேர். நிமோனியா தெரியும். நிமோனியாங்கிறது சளி காய்ச்சல். ஸோ அதுவும் வந்து என்னதுன்னா நிமோனியே அப்படிங்கிறதான் முடியும். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பிளேக் தெரியும். பிளேக் வந்து அனிமல்னால வருது. அடுத்து வந்து டிப்தீரியா, டெட்டனஸ். ஃபுட் பாய்சன் பாருங்கள். ஃபுட் பாய்சன் வந்து என்னதுன்னா கிளஸ்ட்ரோடியம் பொட்டுலினம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து முக்கியமானது. அடுத்து வந்து சைஃபில்ஸுங்கிறது வந்து ஒரு செக்ஷுவல்னால வர முக்கியமான எய்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உடம்புல ரேஷஸ் அந்த மாதிரி காயங்கள் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான காரணமும் வந்து என்னதுன்னா பாக்டீரியா தான். சரியா? சரி, ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமானது. இங்கே ஒரு பிக்சர் போட்டிருக்கலாம். இந்த பிக்சர் வேறு எதுவும் இல்லை. இந்த பிக்சர் வந்து விப்ரியோ கால்ரே தான். சரியா? விப்ரியோ கால்ரே. ஓகே, ஸோ இதுதான் அந்த பிக்சரு. ஸோ இது பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கமா ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க விப்ரியோ அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ரைட்டா? சார் இதோட சொல்லிட்டீங்க, இதோட யூசஸ் ஏதாவது இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய யூசஸ்லாம் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து என்ன இருக்கும்னா இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டெப்ட்ரோமைசின்ங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து டியூப்ரோக்ளோசிஸ் பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, மேலே நிமோனியா அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கான முக்கியமான மருந்து என்னதுன்னா ஸ்டெப்ட்ரோமைசின் தான். ஸோ இதோட பாக்டீரியாவோட நேம் என்னன்னா ஸ்ட்ரெப்டோமைனிஸ் ரீசியஸ். ஓகேவா? அடுத்து வந்து இதுக்கு மாதிரி நிறைய இருக்குது. பாலிமைசின் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பாக்டரைசின் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே முக்கியமான. இதுக்கு மேலே என்னென்ன நம்ம பார்த்தோமோ பாக்டீரியாவோட டிசீஸ் என்னென்ன பார்த்தோமோ அந்த எல்லா டிசீஸ்க்கும் முக்கியமான மருந்துகள் வந்து அதே மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதே டைப் ஆஃப் பாக்டீரியாவிலேருந்து தான் எடுக்கிறாங்க. சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைஃபாய்டு ஃபீவருக்கு பார்த்தோம்ல சாலமுலோ டைஃபி, அதுக்கான முக்கியமானது என்னென்னா இந்த மருந்து தான். ஓகேவா? ஸோ சைஃபில்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்னா சம் பாக்டீரியல் டிசீஸ் வேறு இருக்கும். அதே மாதிரி ஊஃபிங் காஃபு, ஐ இன்ஃபெக்ஷன். ஓகே, ஊஃபிங் காஃப்னா கக்குவான் இருமல் நினைக்கிறேன். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து பாக்டீரியாவோட டிசீஸ் தான். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு அதே பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க. சரியா? ரைட். இதுக்கு முன்னாடி வந்து குளோஸ்ட்ரீடியம் சொன்னல. குளோஸ்ட்ரீடியம்ங்கிறது வந்து என்னென்னா ஆனரோபிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ரைட். ஓகே, அதோட முக்கியமான வேலை என்னது அப்படின்னா ஆனரோபிக்னு சொன்னாலே இதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஆல்கஹால் தான் ஞாபகம் வரணும். சரியா? உங்கள் ஊரில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சுகர் ஃபேக்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடாக கொஞ்சம் போனீங்கனாலே என்ன ஆகும்னா ஒரு மாதிரியான வாடை வரும். ரொம்ப கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்மெல்லை வந்து நம்மளால் பொறுத்துக்க முடியாது. அந்த மாதிரியான வாடை வரும். அதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னதுன்னா அந்த மாதிரி கிளஸ்ட்ரோடியம்
அசிட்டோ புட்லிக்னம். ஓகேவா, அதுதான் வந்து என்னதுன்னா முக்கியமான பாக்டீரியா. அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாக்டீரியாவும் ஈஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேஸஸ் வந்து ஆனரோபிக் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான் அது வந்து என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சுகர் வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். சரியா, ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து கிட்டத்தட்ட நம்மளால் அதை பொறுத்துக்கொள்ளாத நிலைமைக்கு ஒரு ஒரு ஸ்மெல் வரும். சரியா, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஆல்கஹால் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஆல்கஹால் வந்து இந்த பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியா வந்து ஆனரோபிக் பாக்டீரியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்டீரியம் வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக அந்த சுகர் கண்டென்ட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணும். சரியா, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பாக்டீரியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, தெரியல அப்படின்னா இந்த மாதிரி யூசஸும் ஹியூமனில் வர டிசீஸும் அனிமல்ஸில் வர டிசீஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப போதும், ஒரு தடவை பார்த்தாலே போதும். இதை வந்து பெருசாக படித்து மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. சரியா, ஓகே. இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அந்த கொஷினுக்கு கீழே ஆன்சர் பண்ணிடுங்க. ரைட்டா, ஓகே. இதோட செஷன் என் பண்ணிக்கலாம். பாக்டீரியா செஷன் இதோட முடியுது. தேங்க்யூ.